அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமியிலேருந்து உங்கள் தம்பையா பேசுகிறேன். இந்த சேனலோட மிக முக்கிய நோக்கமே உலகத்தில் உள்ள கடைக்கோடி தமிழன் வரலும் ஆங்கில பயிற்சி அப்படிங்கிற இந்த அரிதான ஒரு திறமையை கொண்டு போய் சேர்க்கறது தான், முழுமையாக கொண்டு போய் சேர்க்கறது தான். இந்த வீடியோவில் இந்த காணொலியில் மிக முக்கியமாக ரொம்ப 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 முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தோட மந்திர சொல்லே இதுதான். இது என்ன அப்படின்னா 4 எழுத்து உள்ள ஒரு வார்த்தை verb, VERB, verb அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற verb வந்து turn, TURN, டர்ன்னா திரும்பு, turn again, turn left இடக்கை பக்கமாக திரும்புங்க, turn right வலக்கை பக்கமாக திரும்புங்க, turn right and left. அதேமாதிரி turn to the page 19, 19வது பேஜ் நம்பருக்கு நீங்கள் போங்க, இல்லை 19வது பேஜ் நம்பரை திருப்புங்க, 19வது பேஜ் பக்கத்தை திருப்புங்க, turn திருப்பு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற verb வந்து ஸ்டார்ட், START, ஸ்டார்ட்னா ஆரம்பிக்கிறது. எகெயின் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் ரைட் நவ், இப்போயே நீங்கள் பேச ஆரம்பிங்க. தட் இஸ் த பெஸ்ட் டைம், இதுதான் பெஸ்ட் டைம். நீங்கள் எப்போ ஆரம்பிக்கணும்? இப்போ ஆரம்பிக்கணும். when do you want to start? you start now. ஸ்டார்ட் ஆரம்பம், ஆரம்பித்தல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான verb வந்து மைட், MIGHT, மாடல் வேர்புன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் இதுக்கு இருக்குது. மைட், MIGHTனா ஐ மைட் கோனா நான் போகலாம். இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம் ஐ மே கோன்னு ஒன்று பார்த்தோம், நான் போகலாம்னு. அது 50% போகலாங்கிற பாசிபிலிட்டி இருந்ததுன்னா இது 30% பாசிபிலிட்டி தான் இருக்கும். ஐ மைட் கோனா இன்னும் பாசிபிலிட்டி குறைச்ச, ஐ மே கோ நான் போகலாம், ஐ மைட் கோ நான் போனாலும் போகலாம் அப்படிங்கிற அர்த்தம். ஐ மைட் கோ, ஹீ மைட் கோ, ஷீ மைட் கோ, தே மைட் கோ. ஸோ இந்த மைட்டுங்கிறது ஒரு வீக்கான பாசிபிலிட்டியை குறிக்கிறது. பட் ரொம்ப முக்கியமான வார்த்தை. மைட்னா போகலாம், நேரலாம், நடக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற verb வந்து ஷோ, SHOW, ஷோன்னா காட்டு, ஷோ மீனா எனக்கு காட்டு, ஷோ மீ யுவர் பேப்பர்ஸ் அப்படின்னா உங்கள் பேப்பரை என்கிட்ட காட்டுங்க, ஆர் ஷோ மீ யுவர் பாஸ்போர்ட்னா பாஸ்போர்ட்டை எனக்கு காட்டுங்க, நான் செக் பண்ணணும். ஷோனா காட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற verb வந்து ஹியர், HEAR, ஹியர்னா கேட்குறது. இப்போ நம்ம ரொம்ப ஃபேமஸாக அடிக்கடி நம்ம சொல்கிற ஒரு வாக்கியம் தான் கேன் யூ ஹியர் மீ, நான் பேசுகிறது கேட்குதா, கேன் யூ ஹியர் மீ, நான் பேசுகிறது கேட்குதா. ஃபோனில் திடீர்னு ஃபோனில் அந்த சைடு லைன் கட் ஆகிடும், டவர் சரியாக கிடைக்காது, கேன் யூ ஹியர் மீன்னு கேட்பாங்க. அப்படின்னா கேன் யூ ஹியர் மீன்னாக்கா கேட்குதா அப்படின்னு தான். ஸோ இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக டெய்லி யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் தைரியமாக இதை யூஸ் பண்ணலாம். கேன் யூ ஹியர் மீ, உங்களுக்கு கேட்குதா நான் பேசுகிறது, கேன் யூ ஹியர் மீ, ஹியர் கேட்குறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்ட் வந்து எல்லோருக்கும் பிடிக்கிற வார்த்தை, குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரையிலும் இந்த வார்த்தை பிடிக்கும். அந்த வார்த்தை தான் ப்ளே, விளையாடுறது. ஐ வாண்ட் டு ப்ளே ஆல் ஈவினிங், ஐ வாண்ட் டு ப்ளே. ஸோ அந்த ப்ளே தான் விளையாட்டு. ஸோ எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ப்ளே சம்திங் ஆர் த அதர். கிரிக்கெட், டென்னிஸ், பேஸ்கெட் பால், எஸ் எவ்ரிபடி வுட் லவ் டு ப்ளே. ப்ளேன்னா விளையாடு. அடுத்து நம்ம பார்க்க போகிற verb வந்து ரன், RUN. ரன்னா ஓடுறது, நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் ரன். ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம் நம்ம. ஐ கேன் ரன் ஃபாஸ்ட், நான் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட முடியும். கேன் யூ ரன் ஃபாஸ்ட், நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓட முடியுமா? ரன், ஓடுறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற verb வந்து மூவ், MOVE. மூவ்னா நகர்தல், நகர்றது. கேன் யூ ப்ளீஸ் மூவ், கேன் யூ ப்ளீஸ் கிவ் வே ஃபார் மீ, அந்த கேன் யூ மூவ் அண்ட் சிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் கொஞ்சம் நகர்றீங்களா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மூவ் தான் MOVE, மூவ்னா நகர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற verb வந்து லைக், LIKE. எல்லாருக்கும் பிடிச்ச verb, ஏன்னா லைக்குங்கிறதே பிடிக்கிறது தான். ஸோ எல்லாருக்கும் ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஐ லைக் டு ஸ்விம், ஐ லைக் டு ரீட், ஐ லைக் டு ஸ்டடி, ஐ லைக் டு பி வித் பீப்புள். வாட் யூ லைக், நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களா? வாட் யூ ரியலி லைக்? ப்ளீஸ் கமெண்ட் வாட் யூ லைக். லைக்னா விரும்புகிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற verb வந்து லிவ், வாழ்க்கையோட ஆதாரமே லிவிங் தான். LIVEனா வாழ்கிறது. ஐ லிவ் இன் கோயம்புத்தூர், வேர் டு யூ லிவ்? கேன் யூ ப்ளீஸ் என்டர் வேர் டு யூ லிவ் இன் த கமெண்ட் செக்ஷன். லிவ், வாழ்கிறது. இந்த வினைச்சொல் சம்மந்தமாக என்ன மாதிரி உங்களுக்கு கேள்வி இருந்தாலும் அந்த கேள்விகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்டர் பண்ணுங்கள், நான் கட்டாயமாக அதுக்கு பதில் கொடுக்குறேன். முடிவில் மறந்துடாமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. அதே சமயத்தில் கட்டாயமாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதை ப்ரெஸ் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும்.